அந்த வீட்டை விட இது கொஞ்சம் நல்லதா இருக்கு. வாங்கக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே அனுப்பணும், இப்ப மறுபடியும் உள்ள வந்துட்டாளே. என்ன அனிதா அப்படி பாக்குற? அக்கா எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க இல்லாத வீடு வீடு மாதிரியே இல்ல. அதான் வந்துட்டேன்ல, இனிமே வீடு வீடா இருக்கும். இப்பதான் இங்க இருந்து ஒருத்தி வெளியே போனா, அதுக்குள்ள நீயா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பணும், எப்படியோ திட்டம் போட்டு உள்ள வந்துட்டாளே. என்ன அனிதா யோசிச்சுட்டு இருக்க? நீங்க திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. அப்படியா? சரி சரி. சரிக்கா, நீங்க போய் குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. ஏங்க நீங்க வாங்க போலாம். ஏங்க நம்ம ரூம் எங்க இருக்கு? தள்ளிப்போ போ, தள்ளிப்போ. பக்கத்திலே வரக்கூடாது. என்ன தைரியம் உனக்கு? அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே அலோ பண்ணிருக்கேன். புரியுதா? உடனே அதையே காரணமா வச்சு என்கிட்ட பேசி உறவாடலான்னு முயற்சி பண்ணாத. நீ இருக்கிற இடத்துல நான் இருந்தா அதனால எனக்கு தான் பாவம் வந்து சேரும். உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. புரிஞ்சுதா? மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, என்னுயிராய் நீ இருக்க, உன்னுயிராய் நான் இருக்க. மன்னவா 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 மன்னவா. என்ன தம்பி, வேதவல்லி ஆவியா வந்து கண்ணு முன்னாடி நிக்கிறாளா? ஐயோ பாவம், பொண்டாட்டியை எழுந்து ரொம்ப தவிக்கிறீங்களா தம்பி? உங்களை பார்க்கும்போது கற்பகம் படத்துல வர ஜெமினி கணேசன் மாதிரியே தோணுது. அந்த படத்துல KR விஜயா செத்ததுக்கு அப்புறம் ஜெமினி கணேசன் இப்படிதான் ஃபீல் பண்ணுவாரு. அதே மாதிரியே வேதவல்லி செத்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ என்ன தம்பி, கோவம் வருதா? செத்துட்டான்னு நான் சொல்லல, நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. நீ அவளை என்ன பண்ணியோ யாருக்கு தெரியும்? பாருங்க, ஏற்கனவே நான் வேண்டாம், மரியாதை கொடுக்குற காப்பாத்திக்கோ. நான் ஏன் உங்களை கோவப்படுத்த போறேன்? நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க தான் அவளை என்னமோ. அண்ணே, நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தேவையில்லாம கத்துக்காதீங்க. நானும் பார்த்து. ஹலோ சார், வேதவல்லி காணவில்லைங்கிற போஸ்டர் பார்த்து அதில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். நாகராஜனுங்கிறவர் தானே பேசுறீங்க? சொல்லுங்க, நான் தான் பேசுறேன் சார். அந்த போஸ்டர்ல இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் சார். எங்க எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க, எங்க பேசுறீங்க நீங்க? சார் பதறாதீங்க சார். நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன். ஹாஸ்பிட்டல் வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? நேரில் பேசலாம் சார். உடனே கிளம்பி வாங்க சார். சார் நான் எங்க சார் வரணும்? சார், சின்மயா நகரில் இருக்கிற மல்லிகா அவனிக்கு வாங்க சார். அந்த கார்னர்லயே நிக்கிறேன் சார். ஒண்ணே வரல சார். என் வேதாச்சு உயிரோட இருக்காங்க. வந்து வச்சிருவோம். இன்னும் அவ சாகலியா? சார், குணகுமார் ஃபோன் பண்ணுறீங்களா சார்? ஆமாம் சார், நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். சார், நீங்கள் அவங்களுக்கு என்ன சார் வேணும்? நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் சார். சார், அவங்களுக்கு என்ன சார் ஆச்சு? அவங்க எங்கே சார் இருக்கிறாங்க? எங்கே பார்த்தீங்க நீங்கள்? சார், அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை சார். பதறாதீங்க சார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி
அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்ட்டா சார்? என்னாச்சு உங்களுக்கு? சின்ன ஆக்சிடென்ட் தான், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்தேன். டாக்டரும் பெருசாக ஒன்றும் இல்லை, அடிபட்ட அதிர்ச்சினால மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, மயக்கம் தெளிஞ்சதும் அவங்க சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு யாரோ வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க. வெளியில வந்து பார்த்தா இந்த போஸ்டர் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அவங்க இன்னும் உங்க வீட்டுக்கு வரலன்னு. அதான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சார். என்ன ஹாஸ்பிட்டல் சார்? சார், நம்ம வலசரவாக்கத்தில் இருக்கிற உதய ஹாஸ்பிட்டல் சார். உதய ஹாஸ்பிட்டல் சிங்களாண்ட ஆமா இருக்கு சார். ஒரு நிமிஷம் இருங்க. டேய் மஞ்சே, நீ மஞ்சள் கூட்டினு நம்ம வலசரவாக்கம் உதய ஹாஸ்பிட்டல் இல்ல, அங்க வந்துரு. எதுக்கு மாப்ள, என்ன விஷயம்? நீ வாடா, நான் சொல்றேன் வா. சரி சரி வந்துடா டேய். என்னாச்சு? சிக்னல் கிடைக்கலமா? இவர் தான்டா மேனேஜர் பார்த்து ஆமா சார், நான் தான். வாங்க சார். சரி வாங்க வாங்க, இந்த பக்கம் தான். சரி போ. அவரை வார்டு நம்பர் 33 கூட்டிட்டு போங்க. வாங்க சார். சார் இவங்க இருக்கும்போது தான் உங்க ஒய்ஃபை ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அட்மிட் பண்ண சார். என் ஒய்ஃப் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. எந்த வார்டுங்க, என்ன இந்த ரூம் நம்பர் என்னங்க? இருங்க. என்ன வேணும் சார்? யார் உங்க ஒய்ஃப்? இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன எதுக்கு அட்மிட் பண்ணீங்க அத சொல்லுங்க. மேடம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கேஸை நான் தானே வந்து அட்மிட் பண்ணேன். ஏன் வேதாஜிங்க பேரு வேதவள்ளி. சரி, யார் பேர்ல அட்மிட் பண்ணீங்க? என் பேர்ல தான், சிவராமன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. தலையில அடிபட்டு இருந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா மேடம். தலையில அடிபட்டுச்சா? ஐயோ ஏங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? இருமாப்ல. சார் பதறாதீங்க சார், சின்ன காயம்தான். சரி, இப்போ எந்த ரூம்ல இருக்காங்க? இது ஐசியூவா சாதா ரூம்ல? எங்க சார், அவங்கள அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் சார். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா? யார் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க? அவங்களோட தங்கச்சின்னு சொன்னாங்க. தங்கச்சியா? தங்கச்சியா? நம்மளாண்ட சொல்லிருப்பாளடா. இருங்க, இவங்கள பாருங்க. இவங்க தான் உங்க தங்கச்சி? இவங்க இல்ல சார். இவங்க இல்லையா? ஏங்க நல்லா பார்த்து சொல்லுங்க. சார், இவங்க இல்ல சார், அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. ஏன் என்னங்க நீங்க தங்கச்சி யார் சொல்லி வந்தாலும் விட்டுருவீங்க? அப்படியே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களா? பெரிய ஆஸ்பத்திரி வச்சுன்னு. சார், நாங்க என்ன சார் பண்ணுவோம்? என்னங்க நாகராஜ், அவங்க கிட்ட ஏன் இப்ப கோவப்படுறீங்க? விடுங்க. இல்ல சார், அவங்கள பத்தின ஃபுல் டீடைல் சொல்லி அவங்களோட தங்கச்சின்னு சொன்னாங்க. வேற ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு வர சொன்னாங்க. அதனால தான் சார் நாங்க ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சோம். ஆம்புலன்ஸா? ஏய் என்னங்க சொல்றீங்க? இத மறிக்கிறீங்களா நீங்க? சின்னாடி நீங்க அப்படி சின்னாடி எதுக்கு ஆம்புலன்ஸ்? டேய் என்னடா டேய், அவங்களுக்கு என்னடா ஆச்சு? சரி இருமாப்ல, பதட்டப்படாத மாப்ள. இருடா. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. விடுங்க நாகராஜ், வேதவழியை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சரி, 2 நாள் முன்னாடியோட இந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க முடியுமா? இல்ல மேடம், அங்கெல்லாம் யாரையும் அலோ பண்ண முடியாது. ஹலோ, அவங்க 2 நாளைக்கு முன்னாடி ஆளை காணும். போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்கோம், எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிருக்கோம். நான் ஒரு ரிப்போர்ட்டர், கொஞ்சம் காமிக்க சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம். ஹலோ சார், ஒரு கேஸ் விஷயமா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம், எஃப்ஐஆர் கையில் வச்சிருக்காங்க. அதனால டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. காட்டலாமா சார்? ஓகே, தேங்க்யூ சார். சார் இது அத்தை பொண்ணு தான் சார். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தது. கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. யார் இது? சார், அந்த ஸ்ட்ரெச்சர் பக்கம் நிற்கிற அந்த பொண்ணு தான் சார். கொஞ்சம் ஜூம் பண்றீங்களா ப்ளீஸ்? ஏய் யார் இந்த பொண்ணு? இவது ஏன் வச்சு கூட்டு போயிருக்கிறா? இந்த பொண்ணு சொல்றீங்க? ஆமா சார், இதே பொண்ணு தான்.
நாகராஜ், இவளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல மஞ்சி, இந்த பொண்ணை நான் பார்த்தது கிடையாது. நேர்ல பார்த்தனும் இவ்வளோ. மேம், இந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? ஜானகி. ஜானகியா? ஜானகின்ற பேர்ல வேதாஜி யாருமே தெரியாதுங்க. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இந்த பேர்ல யாருமே இல்ல. பொய்யான பேரை தான் கொடுத்துட்டு போயிருக்காவ. இது ஏதோ பிளான் போட்டு தான் வேதாவை வேணும்னே கடத்திருக்காங்க. வேதாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சுதான் இதை பண்ணிருக்கணும். அது மட்டும் நல்லா தெரியுது. ஒண்ணு பணத்துக்காக கடத்திருக்கணும், இல்ல பழி வாங்குறதுக்காக கடத்திருக்கணும். யார வேணா வந்துட்டு போட்டோம். சத்தியமா சொல்றேன், என் வேதாஜி மேல ஒரு சின்ன கீழ போட்டா கூட உயிரோட விட மாட்டேன். கோவப்படாதீங்க நாகராஜ், இப்போதைக்கு பொறுமை தான் நம்மளுக்கு முக்கியம். சார், இந்த ஃபுட்டேஜ் ஒரு சிடில காப்பி பண்ணி தர முடியுமா? ஓகே மேடம், கொடுத்துடலாம் மேடம். நாகராஜ், இந்த ஃபுட்டேஜை போலீஸ் கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருங்க. நானும் என்னோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து தேட சொல்றேன். நாகராஜ், வேதாவுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாரு எந்த பாவம் பண்ணாம அவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு புரியல. புரியுது நாகராஜ், அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்கலாம். ஆமா மாப்ள, இந்த சிடியை போலீஸ் கிட்ட கொடுப்போம்டா. கண்டிப்பா நம்ம வேதாஜியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்ள. இதாங்க சார் நீங்க கேட்ட ஃபுட்டேஜ் காப்பி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார். என்னாச்சு? ஏய், இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ள போய் வேலையை பார்ப்போம். சரிம்மா. போஸ்டர் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணலாம்னு சொன்னீங்க. என்ன சொன்னார் அவரு? இல்ல, அவர் தான் வேதாஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காருப்பா. ஆஸ்பத்திரியா? ஏன் என்னாச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் அட்மிட் பண்ணிருக்காங்களாம்ப்பா. ஆக்சிடென்ட்டா? என்னடா ஏதோ புதுசா சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களாடா வேதாவை? எப்படிடா இருக்கா? வாங்கடா நம்மளும் போய் பார்ப்போம். அண்ணே, வாய் திறந்து பேசுனேன், என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு? ஏன் வேதாக்கு என்ன ஆச்சு? வேதாஜி சொல்லுடா. வேதாஜி அங்க இல்லைண்ணா. ஆஸ்பத்திரியில் இல்லையா? என்ன சொல்ற? ஆமாப்பா, அந்த ஆஸ்பத்திரி தான் வேதாஜி அட்மிட் பண்ணிருக்காங்கப்பா. வேதாஜி சுயநலம் இல்லாத நேரத்துல யாரோ ஒரு பொண்ணு அவங்க தங்கச்சின்னு சொல்லி வேற ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறேன்னு கூட்டின்னு போயிருக்குதுப்பா. என்னடா சொல்ற? வேதாவை யாரா கூட்டிட்டு போனாங்க? யாருன்னு தெரியலப்பா. ஏட்டா அப்படி யாரா? அப்படி ஆஸ்பத்திரியில் யார் வந்து கேட்டாலும் விசாரிக்காம நிச்சிருவாங்களா? வேணா சின்ன பிள்ளையா? இல்லப்பா, வேதாஜி பத்தி எல்லாம் விஷயமும் தெரிஞ்சு எல்லாம் டீட்டெயிலாக கூட்டு அந்த பொண்ணு கூட்டு போயிருதுப்பா. டீடைல்ஸ் சொன்னா யார் கூட வேணா அனுப்பிச்சிருவாங்களா? என்ன சுத்த நான்சென்ஸா இருக்குது? ஏட்டா இதை போலீஸ்க்கு சொன்னீங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டோம்ப்பா. அந்த ஆஸ்பத்திரி இருக்க அந்த சிசிடிவி அந்த அதெல்லாம் சீட்டில் போட்டு அத்தியங்குட் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம்ப்பா. கொடுத்துட்டீங்களா? அதை பார்த்துட்டு என்ன சொன்னார் இன்ஸ்பெக்டர்? அப்பா, அந்த வீடியோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காருப்பா. கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல பதிலா வரும்னு சொல்றாங்க. டேய், அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? வேதாவை கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும்லடா? அது எனக்கு தெரிலண்ணா. நான் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது. வேதாஜி வந்ததுக்கு அப்புறம் அது யாரு இன்னத்துக்கு பண்ணாங்க எல்லா மேட்டரும் வெளியே வரும். அன்னைக்கு வச்சுக்கிறேன். இல்லப்பா, இது யாரோ தெரிஞ்சால் தான் பண்ணியிருக்கிறாங்க. வெளியால் பண்ண மாதிரி தெரில. அப்பா, இது பணத்துக்காக பண்ண மாதிரி தெரிலப்பா. அதான் நோக்கமா இருந்தா என்ன, நம்மளுக்கு ஃபோன் வந்துருக்கு, நம்மளாண்ட பணம் கேட்டிருப்பாங்க. இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குதுப்பா. இது பின்னாடி யாரோ எழுதுறாப்பா. நமக்கு ஏண்டா அந்த வம்பு? அவங்களோட சண்டையெல்லாம் வேண்டாம்டா. நமக்கு வேதாஜி முக்கியம்டா. அவர் கிடைச்சா போதும்டா. இப்போ அப்படிலாம் விட்டுற முடியாதுப்பா.
நேத்துக்கு ஒண்ணும் வேதாஜி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அதே கஷ்டத்தை அது யாரெல்லாம் பண்ணும்பா. நான் விட மாட்டேன் இதை. ஒவ்வொரு நிமிஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்களோ நான் கஷ்டமா இருக்குது எனக்கு. டேய், இப்படிலாம் யோசிக்காதடா. இது யாருன்னு தெரியட்டும்டா. அவங்கள கொண்டு போய் சட்டத்து முன்னால் நிறுத்துவோம். என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது சட்டம் கொடுக்கும்டா. இப்ப நமக்கு வேதாஜி கிடைச்சா போரும்டா. அதுதானே முக்கியம். இல்லப்பா, வேதாஜி நான் கண்டுபிடிச்சிருவேன். அதே சமயத்துல வேதாஜி இவ்வளவு கஷ்டப்பட்டது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அது யாராவது வந்துட்டு போட்டும்பா. சத்தியமா சொல்றேன், விட மாட்டேன். என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? பா கோவத்துல பேசுறான்ப்பா. வேதவல்லி கிடைச்சாங்கன்னா சரியாயிடும். கிடைப்பா. அவ உயிரோட இருந்தா தானே கிடைக்கிறது. வேதவல்லி கிடைப்பா. எப்படி கிடைப்பா? அதையும் நாங்க பார்க்கதானே. ஹலோ நாகராஜ், உடனே கிளம்பி கிராண்ட் ஹோட்டல் கிட்ட வரீங்களா? ஏன் மஞ்சு என்னாச்சு? வேதாவை கூட்டிட்டு போன பொண்ணு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரீசார்ஜ் ஷாப்ல வச்சு பார்த்துருக்கறதா சொன்னான். நான் ஒன்னே வரேன். ம், ஓகே. அவங்களா? இவங்க தான். யார் மஞ்சு பொண்ணு? யார் பார்த்தா? எங்க பார்த்தாங்க? இவர் தான் பார்த்தாரு. இந்த ரீசார்ஜ் காலில் தானே அந்த பொண்ணை பார்த்தேன். காலையில் அந்த ஹாஸ்பிட்டல் வீடியோவை பார்த்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு. அதனால தான் உடனே மஞ்சுக்கு கால் சரி கடவுள் பத்தி போயிட்டு வாங்க. வாங்க சார். பிரதர், ஒரு சின்ன ஹெல்ப்பு சார். இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? யார் நீங்க? என்ன வேணும்? எதுக்காக கேக்குறீங்க? ஐயோ இல்லை, நீ தப்பா எடுத்துக்காதீங்க. இது சொந்தக்கார பொண்ணு மிஸ்ஸிங். இது காணாம போயிடுச்சு. தேர்ந்துக்கிறோம். கட்சி அந்த பொண்ணு இந்த கடைலாம் வந்து ரீசார்ஜ் பண்ணிச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் உங்களுக்கு விசாரிக்கலான்னு. அதெல்லாம் நான் பார்க்கலங்க. என்ன பிரதர், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இந்த பாருங்க, 1000 பேர் வராங்க போறாங்க. எல்லாரையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா? புரியுது சார், வாட்ச்மேன் தான். ரொம்ப முக்கியமான மேட்ரு. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா. தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்ல போறேன், இல்லைன்னா தெரியலன்னு சொல்ல போறேன். ஏன் வியாபார நேரத்தில் இந்த மாதிரி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார். கன்ஃபார்மாக தெரியுமா இந்த பொண்ணு தானா? கன்ஃபார்மாக தெரியும்னா அது இந்த பொண்ணு தானா? நான் நேற்று ஈஸி பண்ண வந்தப்ப சாவி மறந்து சொன்னேன். அந்த பொண்ணு தான் எடுத்து கொடுத்துச்சு. கன்ஃபார்மாக இவங்க தான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு தடவை நல்லா பார்த்து சொல்லுங்களேன் சார். வியாபார டைம் சார், தொந்தரவு பண்ணாதீங்க சார். சொன்னா புரிஞ்சுக்கிங்க சார். சரி சாரி அண்ணா. ரீசார்ஜ் பண்ணணும். நான் மச்சி தரலன்றாரு. இது மேலே எப்படி என்ன பண்றது? இல்லைம்மா, அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வேணா நம்ம 085-7-7-07. இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 85-085-7907. எவ்வளோக்கு? 100 ரூபாண்ணா. ஏர்டெல். ஓகே தம்பி, இன்னும் 10 மினிட்ஸ்ல உனக்கு வந்துடும். சரிங்கண்ணா. சார் இந்த என்ட்ரி போடுற புக்கு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துலாமா ப்ளீஸ்? சார் சொன்னா புரிஞ்சுங்க சார். சார் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க சார். மிஸ்ஸிங் சார். இதை பார்த்தா கொஞ்சம் டீட்டெயில் தெரியும். நான் கண்டுபிடிச்சிருவோம் சார். என்ன கஷ்டம் தான் ரீசார்ஜ் பண்ணிடுறேன். பாருங்க. எங்க சொல்லுங்க ப்ரோ. ஒன் நம்பர் சொல்லு. 9600-7695. இதோ இங்க இருக்கு. அந்த பொண்ணு உனக்கு முன்னாடி ஈஸி பண்ணிச்சா உனக்கு அப்புறம் ஈஸி பண்ணிச்சா? நான் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டாக பண்ணாங்கன்னா இமீடியட்டாக பண்ணிச்சு. அப்புறம் இந்த நம்பர் தான் இருக்கணும். டேய் பஞ்சு 944012. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கஸ்டமர் நம்பர் எல்லாம் நோட் பண்ணாதீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க தானே பார்க்கணும். நோட்டா கொடுங்க சார். பிரதர் நான்
ஹலோ யாரு? அம்மா நான் ரீசார்ஜ் கடையிலேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் கடையில் யாரோ ஒரு பேகை வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால தான் நேற்று ரீசார்ஜ் பண்ணவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பேக்கில் ஒரு 50,000 ரூபா பணம் இருந்ததுமா. ஆமாமா, அது என்னோடது தான். நான் தான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியாம்மா, அது உன் பை தானா? சரிம்மா சரிம்மா சரிம்மா, நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து கடையிலேயே வாங்கிட்டு போயிருங்க. சரி. அம்மா அம்மா, இன்னும் 1 மணி நேரத்துல சாப்பாட்டையும் சீக்கிரமா வந்துடுறீங்களா? இதோ இப்பவே வரேங்க. சரி வந்துருமா வந்துருமா. சரிம்மா. வா வா இருக்கு உனக்கு. என்னடா மாப்பிள்ள, நீ சொன்ன மாதிரியே பேசிட்டேன் மாப்பிள்ள. இப்போ உடனே கடைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் மாப்பிள்ள. சரி சரி, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்தோடனே நீ மட்டும் எனக்கு சொல்லிடு பிரதர், ஓகேவா? ஓகே. நீங்க 2 பேரும் சைலண்டா இருங்க. அது கடைக்குள்ள வரத்துக்கு முன்னாடி சரி பண்ண பிடிச்சான். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. போயிட்டோம். தேங்க்ஸ்ண்ணா. ப்ரோ